நன்றி. எல்லா ஆன்மீக பக்தர்களுக்கும் நல்ல ஆத்மாக்களுக்கும் இன்று மார்கழி 1 முதல் நாள். பனிக்காலம் ஆரம்பித்து விட்டது. எல்லோருக்கும் இந்த சளி தொந்தரவுலாம் இருக்கும், வீசிங் ப்ராப்ளம் அது மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கான கஷாயங்கள் அதை பயன்படுத்திங்க. மேக்ஸிமம் பனியில் நீங்கள் வெளியெல்லாம் நடக்காதீங்க. அதான் உடம்புக்கு நல்லது. வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மூட்டு வலி, கை கால் வலி, அஜீரண கோளாறுலாம் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் ரொம்ப உஷாராக இருந்துங்க. நம்ம இந்த யூடியூப்லலாம் நாலு பாகம் இந்த கர்மா பற்றிலாம் பேசிகிட்டே வரேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவேன். எனக்கு வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்கனால கொஞ்சம் தாமதத்தோடு போட்டுன்னு இருக்கிறேன். கர்மா அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் அனுபவத்தில் உணர்ந்து எனக்கு மேலே இருக்கிற என்னை வழிநடத்தி சொல்லுகின்ற சித்தர்மார்கள், குருமார்கள், இவங்களுக்கு என்ன எனக்கு அறிவுறுத்துகிறாங்களோ அது என்னால் எப்படி இந்த வெளி உலகத்துக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் அதனால் கர்மா அப்படின்றது டெய்லியும் நீங்கள் செய்கிற கடமைகளை கரெக்டாக பண்ணுங்கள். அந்த கடமையை தவிர செய்கின்ற எல்லா செயல்லையும் நமக்கு அந்த கர்மா நமக்கு பதியுது மனசில். அதனால் நீங்கள் கடமைகளை கரெக்டாக செய்யுங்க. எதுவும் பேராசைப்படாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டு உங்களுக்கான சன்மானம், உங்களுக்கான கூலி நமக்கு கொடுப்பாங்க, வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த கர்மாக்கள் உங்களை அடையாமல் நம்மளை தற்காத்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் நீங்கள் எதை தேடி போனாலும் ஒரு குழப்பத்தில் தான் நிற்கும். அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது பல கோயிலுக்கு போகலாம், ஆனால் ஒரு கோயிலுக்கு போனால் அது நமக்கு நல்லதாக நடக்கும். அப்போ அந்த கோயிலையே நீங்கள் பிடிச்சிக்கணும். எல்லா கோயிலும் போய் எல்லா வேண்டுதலும் வைக்கக்கூடாது. அதேமாரி ஒரு குருநாதர்கிட்ட போகிறீங்க, ஒரு மகான்கிட்ட போகிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை கேட்காரீங்க, அவர் சொல்கிறாரு, அது நடக்கும். நடந்துச்சுன்னா அவரை பிடிச்சிங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் அவரை பிடிச்சிங்க. அப்போ தான் அவர் தான் உங்கள் குருன்னு நினச்சிங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னா நீங்கள் அதை இது பண்ணிங்க. ஆனால் நீங்கள் அங்கே போய்ட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை மாத்திரம் அந்த நேரத்துக்கு நீங்கள் காப்பாற்றிக்கிறது மாத்திரம் அவர்கிட்ட போங்க. தொடர்ந்து வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தொடர்ந்து போய் கேட்டுகிட்டே இருக்காதிங்க. ஒன்று போனால் ஒன்று போனால் அதுவும் அவர் வேலை. உங்களை மாதிரி எத்தனையோ பேர் பார்க்கணும். மற்றவங்க வரும், எனக்கு வியாபாரத்தில் பிரச்சனை இருக்குது சாமி, சரி பண்ணி கொடுத்தனா அவர் ஏதோ ஒன்று பண்ணி கொடுப்பாரு, சரியாயிடும். சரியாயிட்ட அப்புறமா நான் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன், அதெல்லாம் உதவி பண்ணுங்க, நல்லா ஒன்று இப்படியே வருவான். ஒன்று வருவான். லாஸ்ட்டில் என்ன பண்ணுவான், இதில் கொஞ்சம் நடக்காமல் போச்சுன்னா அவர் மேலே எதனா ஒன்று சொல்லிவிட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. அது மோசமான கர்மா. அது இப்படி தான் மனுஷன் இருக்கிறான். அதனால் ஃபஸ்ட்டு மனிதனாக நீங்கள் இருங்க. மனிதனாக இருங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் நீ மகான்கிட்ட, குருக்கிட்ட, கோயில்கிட்டலாம் போய் நீ கேட்குறதுக்கு உங்களுக்கு அந்த உரிமை இருக்கும். அப்போ தகுதி இருக்கும். இல்லைன்னா தகுதி இருக்காது. நிறைய பேர் தோற்று போகிறாங்க இதெல்லாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் சொல்லலாம் நெகட்டிவாக சொல்ல மாட்டாங்க. நெகட்டிவாக சொன்னால் 4 பேர் விமர்சனம் பண்ணுவோம், இது எதுக்கு நமக்கு தேவையில்ல வேலை அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க. பாசிட்டிவாக சொல்லிக்கினே இருப்பாங்க. ஆனால் நீ நெகட்டிவாக அங்கே என்ன இருந்துன்னே இருப்பேன். அப்போ அது நடக்காது நமக்கு. அதனால் நீங்கள் கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது பண்ணாலும் தேவையில்லை. வேலைக்கு போகும்போது கூட மனசில் நினச்சிருப்பாங்க. நீங்கள் நினச்ச தெய்வத்தை நினச்சிங்க, ஒரு நாமத்தை சொல்லுங்கள், இல்லை உங்கள் குருநாதரை நினச்சிங்க, மனசுலேயே பேசுங்க. சாமி, நான் இந்த இடத்துல இருக்கேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக இருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நடக்கும். எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கெடுத்துக்கிறது மனிதன் தான். நல்லதும் கெட்டதும் மனிதனால் தான் நடக்குது. நம்ம பிரச்சனைக்கு நம்ம தான் காரணம். ஆனால் அதை காரணம் வச்சு நீ மற்றவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுறது, தெய்வங்கள்கிட்ட போய் நீ என்ன எனக்கு பண்ண மாட்டேற, நான் என்ன பாவம் பண்ண, நீ எதுக்கு தெய்வமாக இருக்கிறீங்க
அப்படிலாம் போய் சொல்கிறது. சில பேர் சொல்கிறாங்க அது மாதிரிலாம் நிறைய. அதுக்கு தான் சொல்கிறேன் நான். குருமார்கிட்ட போய் சொல்கிறது, இவர் என்ன பண்ண மாட்டேன்றார், யாரோ வரான் பண்ணிக்கினுங்கிறாரு. நம்ம டெய்லியும் வரோம், இவரை பார்க்குறோம், ஊதுவத்தி பழம்லாம் வாங்கி தரோம், தட்சிணை வைக்கிறோம், இவர் வந்து நமக்கு செய்ய மாட்டேன்றாரு அப்படின்னு உள்ளே புலம்புறது. இதெல்லாம் அவருக்கு தெரியும். உனக்கு செய்யணுங்க யாரும் கட்டாயம் கிடையாது. நீ பண்ண பார்த்து நீ தான் அனுபவிக்கணும். நீ சம்பாதிச்சு அனுபவிக்கும் போது அவருக்கு எதுவும் கொடுக்குற ஒன்றும் கிடையாது. இது புரிதல். இதுதான் மனிதனாக இருந்தான். மனிதனாக இருந்தால் மானஸ்தனாக இரு. மானஸ்தனாக இருந்தால் மானத்தோட வாழு. ஒருத்தங்கிட்ட நீ உதவி வாங்கினா அந்த உதவிக்கு பரிகாரம், அதுக்கான பலன் அடைஞ்சேன்னா அந்த பலனுக்கு அவருக்கு என்ன நீ பண்ணணும் செய்யணுன்றதை செய், மனசார செய். அப்போ தான் அது வரும். நீ சும்மா ஓசிலே போயிட்டு நீ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு நான் தான் காரியக்காரன் அப்படின்னு வீட்டில் போய் பொண்டாட்டிகிட்ட மாறு தட்டிங்கன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த உலகத்தில் வந்து கிவ் அண்ட் டேக்கன் பாலிசி தான். ஒன்று கொடுத்தா ஒன்று கிடைக்கும். உனக்கு கொடுத்து பார்ப்பான், நீ கொடுக்குறியான்னு பார்ப்பான். கொடுக்கலன்னா அதோட யாரை கட்டின்னு ஒன்று அனுப்பிச்சி விட்ருவான். இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம கர்மாக்களை வந்து நமக்கு ரொம்ப அதிகமாகுது. அப்புறம் தெய்வத்தையும் வெறுத்துருவான், குருவை வெறுத்துருவான், அப்புறம் இவனை வெறுத்துருவான். ஏன்டா அப்படின்ட்டு. அதனால் நிதானமாக பண்ணுங்க. உலகத்தில் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து நம்ம கொடுத்த ஆயில வந்து இருந்துட்டு தான் போகிறோம். அதில் ஒன்றும் கிடையாது. இதில் என்ன இருக்குது? இப்போ பிறந்தவங்கலாம் ஒருத்தர் நினைக்கிற மாதிரி நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும்னு எல்லோரும் நினச்சா நடக்குமா? ஒரு கிளாஸில் வந்து 50 பேர் படிக்கிறாங்க, எல்லாமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் பெரிய ஆள் ஆகிடுறானா? இல்லை படிக்காத முட்டாளாக இருக்கிறவங்களாம் அப்படியே இருந்துறானா? அவன் இவனோட பெரிய ஆள் ஆகிறான். அதுதான் இயற்கை, பிரபஞ்ச ஆற்றல் உங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. உன்னை சோதிக்க போதுன்னா உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபஸ்ட்டு இவன் எப்படி பார்க்குறான், எப்படி பாதுகாத்துக்கிறான், இவன் எப்படி தற்காத்துக்கிறான், இதனால் மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ணுறானா, இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பான். அதனால் இப்படி தான் கர்மா கொஞ்சமாக சேருது. அதனால் நீங்கள் அதை பார்த்துங்க. அதை இன்றைக்கி மார்கழி ஃபஸ்ட்டு எல்லா கோயிலும் திறந்துருப்பாங்க, எல்லாம் போய் சாமி கும்பிடுவாங்க. அங்கேயே இறையாட்டெல்லாம் இருக்குது. யார்கிட்ட பேசாமல் நேராக போய் சாமி கும்பிட்டாங்க. டெய்லியும் அவங்களாம் முடிஞ்சுது. எதுக்கோ நம்ம செலவு பண்ணுறோம். நம்பிக்கை தான் மெயின். நம்புங்க, நம்பி போய் பண்ணுங்கள். உங்களோட நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். நன்றி.